ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான நியூஸ் எனக்கு இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹேமா அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ல ஆப்ரேஷன் பண்ண போறாங்க. ஸோ அத அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கண்ல வந்து பொற விழுந்திருக்கு கைஸ். அதனால வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லி 2 மாசம் மேல ஆகுது. அ இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்காட்டம் ஆப்ரேஷன் பண்றாங்க. அம்மா வந்து பாத்துக்கணும் இல்லையா? நாங்க வந்து 2 பேருமே பொண்ணுங்க தான். அம்மாவுக்கு பசங்க இல்ல. அதனால நான் வந்துட்டு இன்னைக்கு போயிட்டு ஒரு 5 டேஸ் இருந்து பாத்துக்குவேன். அப்புறமா என் தங்கச்சி போய் ஒரு 5 டேஸ் இருந்து பாத்துக்குவா. அதுக்காக நான் வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி அதான் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாருக்கு 5 ஒரே நாள் ஜாலி தான். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு. குத்தி போடுவேன். ஜாலியா எப்படி நானு வீட்ல தனியா இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இவனும் சொல்லப்போனா சரி இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைம் ஆனதுலருந்து நான் வந்து இவன பிரிஞ்சு 1 நாள், 2 நாள் இருந்திருக்கேன். 5 நாள் அந்த 1 நாள் 2 நாள்லயுமே ஈவினிங் நான் போயிடுவேன். ஆமா. வீட்டுக்கு போய் பார்த்துட்டு மறுபடியும் தூங்குறதுக்கு நான் ரிட்டர்ன் வந்துருவேன். ஸோ இந்த டைம் அப்படி இருக்க முடியாது. 5 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் இவ தனியா என்னைய விட்டு பிரிஞ்சு இருக்க போறா. எப்படி இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா, இவளும் சரி, பாப்பாவும் சரி, தொண தொணன்னு பேசிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஏதோ ஒண்ணு பண்ணிருவேன். அதுக்கு திட்டுவும் வாங்குவேன். இப்ப இந்த மாரி இருந்துட்டு, சடனா இவங்க பாப்பாவும் சரி, இவளும் சரி, வீட்ல யாருமே இல்ல அப்படின்னா, அது எனக்கு ஒரு மாரி இருக்கும். நான் எப்படி இந்த 5 நாள் ஓட்ட போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஸோ போய் பார்த்தீங்கன்னா, தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடியா எடுத்து வச்சாச்சு. போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். அப்புறம் பாத்துக்க அம்மாக்கு ஆள் இல்ல. ஆமா. நாங்க 2 பேர் தான் இருக்கோம். அப்புறம் பாத்துக்கிட்டு தான் ஆகணும். நானும் பாக்கலாம். அத வந்து மனச தேத்திட்டேன். ஏன்னா இந்த மாரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா யாரோ ஒருத்தர் பக்கத்துல இருக்கணும். இவங்களாகட்டும், இல்லைன்னா இவங்க சிஸ்டர் ஆகட்டும், யாரோ ஒருத்தர் பக்கத்துல இருந்தா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால நானும் மனசு தேத்திக்கிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்க தான் போறேன். அங்க போயிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி விளாக், மினி விளாக் இந்த மாரிலாம் எடுத்து போடுறோம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. போலாமா? டைம் வேற ஆகுது. என்னைய ஆமா. விட்டுட்டு வெங்கட் வந்து ஒர்க்குக்கு வேலைக்கு கிளம்பணும். அதனால ஆமா கிளம்பணும். சரி டைம் ஓகே. ஆயிடுச்சுங்க அப்பாக்கு. டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே காய்ஸ். சரி அங்க போய் பார்க்கலாம். பாய். பாய். பாய்.